அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கௌரவ கிண்ணியா நகர சபையின் தவிசாளர். நோன்புகால நடைமுறைகள் பற்றி சில விளக்கங்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்களும் கிண்ணியா பிரதேச சபையினுடைய தவிசாளரும் இணைந்து சில தீர்மானங்களுக்கு வந்திருக்கின்றோம். தனியார் கல்வி நிலையங்கள் எந்த நேர கட்டுப்பாட்டுக்குள் தங்களுடைய வகுப்புகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆலோசனையையும் வழிகாட்டல்களையும் வழங்குவதற்காக நாங்கள் இந்த கருத்தை சொல்லுகின்றோம். முஸ்லிம் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே நோன்பு காலத்திலே இபாதத்துகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், இடம் வழங்க வேண்டும். அந்த வகையிலே கல்வி அமைச்சினூடாக எங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள், பாடசாலை ஏன் விடுமுறை வழங்குகின்றது, ஏன் தொழுகைக்காக நேரம் வழங்குகின்றது என்கின்ற விடயங்களை கூட நாங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டே தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அந்த வகையிலே நோன்பு காலங்களிலே பகல் மாத்திரம் தனியார் கல்வி நிலையங்களில் வகுப்புகளை நடாத்தலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. 5:30 மணிக்கு முன்னர் அவற்றையும் முடித்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அவ்வாறு வழங்கப்பட்டும் சில இடங்களிலே இரவு நேரங்களிலும் வகுப்புகள் நடைபெறுவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அவ்வாறு அடையாளம் காணப்படுபவர்கள் மீது நகர சபை கண்டிப்பாக கரிசனையோடு நடவடிக்கை எடுக்கும். அத்தோடு நோன்பு 19க்கு பிறகு இஹ்திகாபுடைய பீரியட் ஆரம்பிக்கின்ற அந்த காலங்களிலே இரவோ பகலோ தனியார் கல்வி நிலையங்கள் நடாத்துவதற்கோ அல்லது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நடாத்துவதற்கோ அனுமதி வழங்கப்படவில்லை, நிறுத்தப்படுகிறது. அத்தோடு எதிர்வருகின்ற 3ஆம் மாதம் 23ஆம் தேதி பெருநாளை தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமைக்கு பிறகு வகுப்புகளை நடாத்துவதற்கு நாங்கள் ஆலோசனை வழங்குகின்றோம். அத்தோடு தற்போது ஓயல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு 2 நாட்கள் கழிவதற்கு முன்னமே வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுவதாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வி புலத்திலே பணிபுரிகின்றவர்களும் வலய கல்வி அலுவலகம் அனைவரிடமிருந்தும் எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. ஆகவே அவர்களுக்கான வகுப்புகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நோன்பு காலங்களிலே தயவு செய்து ஆரம்பிக்க வேண்டாம் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு கோரிக்கையாக விடுக்கின்றேன். ஏனென்றால் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு 2 அல்லது 3 கிழமை வாரங்கள் அவர்களுக்கும் ஒரு ஓய்வை வழங்க வேண்டும். அவர்களுடைய அந்த நெருக்கு வாரங்களுக்கு இருந்த அந்த மாணவர்களுக்கு ஒரு சிறிய இடைவெளியை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறான ஒழுங்குபடுத்தல்கள் செய்யப்படுகின்றன. எனவே அவர்களுக்கும் புதிதாக வகுப்புகளை ஆரம்பிப்பவர்கள் நோன்பு பெருநாள் முடிந்து வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து உங்களுடைய வகுப்புகளை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம், 23ஆம் தேதியிலிருந்து. எனவே தயவு செய்து எங்களுடைய இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி அனைவரும் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்குமாக இருந்தால் எந்த கல்வி நிலையம் எந்த வீடுகளிலே நடைபெறுகின்றது என்று எங்களுக்கு அறிவித்தல்கள் கிடைத்தால் அது நிச்சயமாக நாங்கள் அதற்கான நடவடிக்கையை நகர சபையின் தவிசாளரின் அடிப்படையிலே எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொருவரும் இதற்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.